இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போ, கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோ. அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனைவோ, அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அடையுங்க நோடி போதும், வா வேற என்ன வேண்டும் வேண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம மிஷிகனில் போனோம்ல, நம்ம கிராஜுவேஷன் பார்ட்டி அட்டன் பண்ண போனோம்ல, அதோட செகண்ட் கிராஜுவேஷன் தான் இது. இது வந்து ஒரு நாள் சண்டே ஆஃப்டர்நூன் நடந்துச்சு. இவங்க பார்க்கில் வச்சுருந்தாங்க. இங்கே பார்க்கில் கொஞ்சம் ஹட்டு மாதிரி உடனில் ரூஃப் வச்சு நம்மளுக்கு இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அங்கே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னா ஒரு பேமெண்ட் ஒரு $40 அது மாதிரி மினிமம், ரொம்ப கம்மியான பேமெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த இடத்த நம்மளுக்காக பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு கெஸ்ட் வர்றாங்களோ அந்த அளவுக்கு அகாமடேட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரு. அது ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, வெஜிடேரியனுக்காக உள்ள சூப்பரான பிரியாணி. இது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்படியே சிக்கன்ல இருக்கலாம் லேயர்ஸ், அதே மாதிரியே அவ்வளோ லேயர்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பா யார் பார்த்தாலும் அது ஜாக் ஃப்ரூட்ல செஞ்ச பிரியாணி அப்படின்னு நம்பவே மாட்டாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. சிக்கன், மட்டன் நம்மளுக்கு தெரியும், வெஜிடேரியன்னா மஷ்ரூம் பிரியாணி அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன் கப்பா பிரியாணி சொல்லுவாங்கல்ல, ஆலவள்ளி கிழங்குல செய்வாங்கல்ல, அந்த பிரியாணி கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி எனக்கு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் ஒரு தடவை நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவில் நான் பிளான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அது நம்ம ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னன்னா, பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆஸ் யூஷுவல் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண டான்ஸஸ்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் எல்லா பிள்ளைங்களும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்திருந்தாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ அதனால அவங்களும் இங்கே வந்திருந்தாங்க. செம ஃபன்னாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஃப்ரீயாக அவுட்டோரில் இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா அவுட்டோரில் ஜென்ரலாக இங்கே அவ்வளோவா கேதரிங்ஸ் ஸ்னோ டயத்தில் நடக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி வெளியில் வர்றதே அப்படின்னு பார்த்தா சம்மரில் தான். ஐயோ என் உடம்பில் ஏதோ சிறக்கிறது அப்படின்னு வடிவேலு சொல்வார்ல, அது மாதிரி இப்போ வெளியில் வர்ற டைம் எங்களுக்கு இப்போ தான் லைட்டாக இந்த ஊரில் வேர்க்கவே ஆரம்பிக்கும். ஸோ அதனால எல்லாருமே மோஸ்ட்லி அவுட்டோர்னால ரொம்ப கேஷுவல்ஸு, ரொம்ப சாரி கீரி அப்படிலாம் கட்டிட்டு வராமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஏரியான ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே க்யூட்டாக அழகாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடுறதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்குறோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக லேக்கோட ஒட்டிய பார்க்கில் நடந்த ஒரு ஈவெண்ட்டு. இது அவுட்டோரில் நடந்ததுனால நிறைய மூவிங் ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு. பக்கத்தில் குட்டியாக ஒரு லேடர் பால் கேம் சொல்லுவாங்க, ஸோ அதை வச்சு பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி மரம்லாம் நல்லா செழுமையாக வளர்ந்துருக்கனால நம்மளுக்கு பின்னாடி பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஸோ அதனால இவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். யோடா அவர் பேர் எங்கள் நாய்க்குட்டி பேர் யோடா. அவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவர் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் ஒத்துக்கல. அதனால அவருக்கு வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே தண்ணியை தெளித்து விட்டுட்டு நாம் ஏசியை கொண்டு வந்துட்டோம். லைக் கொஞ்சம் கூலாக ஃபீல் பண்ண வச்சுட்டு. ஸோ அதனால கொஞ்சம் அவர் ஓரளவுக்கு இருந்தார். அப்பப்போ அவருக்கு மக்களெல்லாம் பார்க்க ஜாலியாக இருந்துச்சு. இது மோஸ்ட்லி எல்லாருமே அவருக்கு தெரியும். ஸோ மக்களை பார்க்குறதுக்கு அவர் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணார். பட் அவரால் வெளியில் நிற்க முடியல. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என் ஃப்ரெண்டும் அவள் ஹஸ்பண்டும் ஸ்டேஜில் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு இடத்துல இருக்கவே முடியல. நம்ம ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்துச்சா, ஸோ நம்மளும் எந்திரிச்சு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உட்காரவே முடியல.
ஸோ எந்திரிச்சு ஆடியாச்சு. இது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பாட்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சாங் தான். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து என் ஃப்ரெண்டும் அவள் ஹஸ்பண்டும் ஆடுற பாட்டு என்ன பாட்டு அது சொல்லுங்க. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். ஸோ யார் யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் பயங்கர ஜாலியான கப்புள். ஸோ நான் அவரை வந்து இப்போ தான் யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் பயங்கர ஜாலியாக நம்ம காலேஜில் எப்படி பேசி சிரிச்சிட்டு இருப்போமோ ஸோ அந்த அளவுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இப்போ மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு எப்போ போனாலும் செம்ம ஃபன்னாக இருக்கும். கரியோக்கிலாம் போட்டுக்கிட்டு அவங்க பேஸ்மெண்ட்டில் போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி எப்போவுமே ஜாலியாக தான் போகும். எப்படா அடுத்து போவோன்னு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட் எப்போ போவோன்னு இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்க 2 பேத்துக்கு செட் ஆச்சோ இல்லையோ, எங்க ஹஸ்பண்ட்ஸ் 2 பேத்துக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளே வராட்டினாலும் அவங்க எப்போ அடுத்து போகலாம் அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் லேடர் பால் கேமு. ஸோ இந்த இதில் வந்து 2 பால் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பால் அது ரெண்டும் சேர்த்து ஒரு டொயினில் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பாலை வந்து தூக்கி போடணும். அந்த பால் வந்து அந்த கயரில் அப்படி சுற்றி அப்படி நிற்கணும். ஸோ வந்து அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போடுறது தான் கேமு. ஸோ இதனால பிள்ளைகளுக்கு ஃபோக்கஸ் அப்புறம் வந்து ஒரு மெமரி வளரும். ஸோ ஒரு டைம் பாஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டு பேலன்சிங் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லாட்ஸ் ஆஃப் ஃபன் ஃபார் த கிட்ஸ். இந்த கேம் வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் 2 பேரோட ஹஸ்பண்ட்ஸும் அதில் கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் யார் வின்னர் அப்படின்ற அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் வெயில் வேற ஏற ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நாம என்டர்டெயின்மெண்ட் ஆனதும் பத்தாம யோடாவும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். அவரையும் கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஸ்டிக்ஸ் வந்து தூக்கி போட்டால் அது போய் எடுத்துகிட்டு வரும்ல. ஸோ அதுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாலும் போட்டால் அது குடுகுடுன்னு போய் எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த 2 கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டிக் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டிக்கை தான் தூக்கி போட்டு நம்ம வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அவர் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி இருந்துச்சு அது. நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். போயிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனோன்னா சூட்கேஸ் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வெதரும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.